மசோதா அதிகமாக அவைகள்ல பாராளுமன்ற அவைகள்ல மக்கள் மத்தியில ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அது லோக்பால் மசோதா தான். இந்த லோக்பால் மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையிலும் நிறைவேறி இருக்கிறது. நாளை மக்களவையிலும் விவாதிக்கப்பட இருக்கிறது. இது பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு சோதனைகளை தாண்டித்தான் இந்த நிலையை எட்டியிருக்கிறது. இதற்கு பெரிய எதிர்ப்பு இருந்ததை நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது பல்லில்லாத அமைப்பாக அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிறது, ஆகையினால இந்தந்த மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் சிவில் சொசைட்டி அமைப்புகளால் அரசியல் கட்சிகளால் வைக்கப்பட்டன. இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, இதனது பலத்தை குறைக்கணும் என்ற ஒரு கோரிக்கை. இது போன்ற பல்வேறு நிலைகளை எல்லாம் தாண்டி ஒரு வழியாக மாநிலங்களவையில் இது நிறைவேறி இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் இது லோக்பால் அல்ல, ஜோக்பால் என்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். லோக்பால் சீரியஸா ஜோக்கா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியை விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என ஆதிக்க வர்க்கத்தினரிடம் புரையோடிவிட்ட ஊழலை வேரோடு அறுத்தெறியும் என்று அனைவராலும் நம்பப்படும் லோக்பால் மசோதாவுக்கான விவாதம் இன்று நேற்று தொடங்கியதல்ல. பல்வேறு அமைப்புகளின் 40 வருட தொடர் போராட்டத்திற்கு பின்னர் இன்று இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. முதலில் 1968ஆம் ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேறுவதற்குள் ஆட்சி காலம் முடிவடைந்தது. இதன் பின்னர் 1971, 1977, 1985, 89, 96, 98, 2001, 2005 மற்றும் 2008 ஆகிய வருடங்களில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வழக்கம் போல் முடங்கிப் போனது. இந்த நிலையில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒற்றையாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் அண்ணா ஹசாரே என்ற 76 வயது முதியவர். அந்த சிறு நெருப்பு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஊழலுக்கு எதிராக பற்றி எறிய வைத்தது. நாடு முழுவதும் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற குரல் வலுக்கத் தொடங்கியது. கடும் நெருக்கடிகளை சந்தித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2011ஆம் ஆண்டு முன்வந்து சட்ட மசோதாவை தாக்கல் செய்தது. இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து பாராளுமன்ற நிலைக்குழு லோக்பால் மசோதாவில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி மாநிலங்களவையில் அந்த மசோதா நிறைவேறியுள்ளது. நாளை மக்களவையிலும் நிறைவேறும் பட்சத்தில் லோக்பால் மசோதா செயல் வடிவம் பெறும். மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு அண்ணா ஹசாரே வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆனால் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவாலோ இந்த லோக்பால் மசோதாவால் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஊழல் பெருச்சாளிகள் மட்டுமல்ல, ஒரு சுண்டலியை கூட சிறைக்கு அனுப்ப முடியாது என்று தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளே அரசியல் கட்சிகள் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளியுள்ளது என்றும், இதில் எந்த கட்சிக்கும் ஆத்மார்த்தமான உடன்பாடு இல்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எது எப்படியோ ஊழலற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கான முதல் படியாக லோக்பால் மசோதா இருக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு. இந்த மசோதா ஊழலை ஒழிக்குமா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? இல்ல ஒரு மசோதா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது ஊழலை ஒழிக்கக்கூடியதா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க, இதையே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் பிரமுகர் திரு ஹிதயத்துல்லா, பாரதிய ஜனதாவின் திரு KT ராகவன் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் திரு சந்திரமோகன். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஹிதயத்துல்லா கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மசோதா ராஜ்யசபால நிறைவேறி இருக்கிறது. அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், ஒரு சில கட்சிகளை தவிர. ஆனால் பிரதானமாக இன்று எழக்கூடிய கேள்வி இதுதான். அதாவது இது சார்ந்த கருத்தொற்றுமை சமீபத்திலே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 4 மாநிலங்கள்ல பின்னடைவை சந்தித்த பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிறதே அப்படிங்கிற நிலை வந்த பிறகு அரசியல் லாபத்துக்காகத்தான் காங்கிரஸ் கட்சி இந்த தருணத்தில் இந்த லோக்பால் மசோதாவை இப்படி தாக்கல் செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டு உங்க மேல. வழக்கம் போல் மத்திய அரசு மீது, காங்கிரஸ் மீது
சேற்றை வாரி இறைக்கிறவர்கள் இதை செய்வார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சி இதற்கு முயற்சி எடுத்து சில நேரங்களிலே எதிர்க்கட்சிகளால் அது கொண்டு வரப்பட முடியாமல் இருந்து 2011 அது மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டு வெற்றி அடைந்த ஒன்று. மாநிலங்களவையிலே அன்று எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு கொடுத்ததனால் அது நிறைவேறாமல் இருந்தது. அது இன்று ஒரு வரலாற்று முக்கியமான நாள் என்று சொல்லலாம். இன்று நிறைவேறி இருக்கிறது என்றாலும் கூட இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி ஒரு கட்சி மீது மாசுபடுத்துவது என்பது இன்றைக்கு சில ஊடகங்கள் 2011 2 வருஷத்துக்கு முன்னால நிறைவேற்றப்படும் பொழுது அப்ப எந்த தேர்தல் நடந்தது, முடிந்தது, தோற்றது காங்கிரஸ் கட்சி அல்லது அந்த நேரத்தில் எந்த பாராளுமன்ற தேர்தல் வைக்கலாம். அதுக்கு பிறகு மாநில தேர்தல்கள் வந்து உத்தரப்பிரதேசம் உட்பட மாநில தேர்தல் வந்தது. லாஜிக் கேட்டா லாஜிக் சொல்லல. அந்த மாதிரி வந்து இருக்குமா? இந்த பாராளுமன்ற தேர்தல் 2009 10 11 வந்துச்சா? இல்ல. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் மசோதா நிறைவேறும் போது நிறைவேறுது. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னே இது வந்து லோக்சபாவிலே நிறைவேறி இருக்காது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வெற்றிகரமாக இந்த மசோதாவை கொண்டு வந்து வெற்றி பெற எந்த விஷயத்திலெல்லாம் கருத்தொற்றுமை நீங்க சொல்றீங்களோ இது சார்ந்த கருத்தொற்றுமை இன்னைக்கு எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கோ, எந்த ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோ அந்த ரெக்கமெண்டேஷன் வலியுறுத்தி 31 ஜனவரி 2013 இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான். பெருசா எந்த மாற்றமும் செஞ்சதில்லை. எழும்பொழுது அன்னைக்கே கருத்தொற்றுமை உருவாக்கி இருக்கலாம். அன்னைக்கு உருவாக்காம இன்னைக்கு இது நிறைவேறுது அப்படின்னா இதுக்கு காரணம் அரசியல் தேர்தல், இங்க தேர்தல், இதுக்கு முன்னாடி தேர்தல் தோல்வி என்று வர்ணிக்கப்படும். கேட்கிறேன், காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள் இருக்கிறது அல்லவா? அவர்கள் நினைத்திருந்தால் கூட அந்த கருத்து ஒற்றுமையை அன்னைக்கு பண்ணிருக்கலாம் இல்லையா? கருத்து ஒற்றுமை என்பது ஒரு நாளில் வரக்கூடிய விஷயம் அல்ல. எது எப்ப நடக்குமோ அது அப்பப்ப நடக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயம். சொன்ன விஷயம் வேலிடான விஷயம். காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டும் பொழுது அதே போல பிரதான எதிர்கட்சியான பாரதிய ஜனதாவின் மீதும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த தாமதத்துக்கு காரணம் பாரதிய ஜனதா என்றும் இது வந்து நீர்த்து போன நிலையில் இருக்குன்னு சொல்றவங்க உங்களை பலமா குற்றம் சாட்டுறாங்க. திரு கே டி ராகவன், அதாவதுங்க இப்ப லோக்சபால பாஸ் பண்ணிட்டு அது ராஜ்யசபால வந்தது. நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போகணும். ராஜ்யசபால நைட் நடந்துட்டு இருக்குது, இரவு முழுக்க அங்கே வந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருண்ஜேட்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம் வந்துடும். ஏனென்று சொன்னால் பாராளுமன்றம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா அன்னையோட முடிய போகுது, தொடர்ந்து நடக்க வேண்டும் சொன்னா பிரச்சனை வரும், சட்ட சிக்கல் வரும்லாம் பேசினாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இருந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த ராஜ்யசபாவுடைய சேர்மன் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மேனேஜ்டு விஷயத்தை காங்கிரஸ் பண்ணாங்க. எதிர்க்கு அங்க ஐ திங்க் அது ராஷ்டிரிய ஜனதா தள் நினைக்கிறேன், அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு மத்திய அமைச்சர் கிட்ட போறார், அந்த பேப்பரை புடுங்கிறதுக்கு போறார். நீங்க வேணா அந்த வீடியோ புட்டேஜ் பாருங்க. இவர் புடுங்க தான் போறார். அமைச்சர் என்ன தெரியுமா பண்ணார், அப்படியே கையில கொடுத்துட்டாரு அவர்கிட்ட, நீ வச்சுக்கோ. அந்த அளவுக்கு ஒரு அமளி. 2 நாளைக்கு முன்னாடி கூட வேற விவகாரத்துல அமைச்சர் நாராயணசாமி கிட்ட இது போன்று பிடுங்கப்பட்டது என்னும் பொழுது ஒரு பாராளுமன்றத்தில் அமளி நடந்தது போல ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு சபையை ஒத்தி வச்சுட்டு உள்ள போயிட்டாரு சேர்மன். போயிட்டு திருப்பி வராரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சபை மிகவும் நிசப்தமாக இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் அருண்ஜேட்லி என்று சொல்றாரு, நாங்க இப்ப கூட விடிய இதை விவாதிக்கலாம், ஓட்டு எடுக்கலாம் எல்லாம் சொன்னா என்ன சேர்மன் சொன்னாரு, இப்படி அமளியில் இருந்தா சபை எப்படி நான் நடத்துவதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் உள்ள. சேர்மன் தான் சொன்னார் உள்ள. அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் உள்ள போறாரு. பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் உள்ள போறாரு. பேசிவிட்டு வரும்பொழுது வெளில இப்படி நடக்குது. இது அத்தனையும் இன்றைக்கு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம வேற வழி இல்லாம இன்றைக்கு, ஆனால் தாமதத்துக்கு காங்கிரஸ் காரணம் என்று நீங்க சொல்ல நிறைவேற்றிருக்கீங்க, வேற வழி இல்லாம. இன்னொரு விஷயத்தை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். உண்மையில ஒரு விதத்தில் காங்கிரஸ் காரணம். 40 ஆண்டு காலமாக முன்னுரையில சொன்னீங்க இது தாமதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இன்றைக்கு நிறைவேற்றதுக்கு காரணம் காங்கிரஸ் கடந்த 5 ஆண்டு கால ஊழல்னால மக்கள் அதிருப்தியில ஆத்திரத்தில் இருந்தாங்க. அதனாலதான் அண்ணா சேர உண்ணாவிரதம் இருக்க போடுது. நாடு முழுக்க ஒரு எழுச்சி, ஊழலை எதிர்த்து ஒரு
பெரிய புரட்சி வரும் பொழுது இவர்களுக்கு வேற வழி இல்லை. இந்த ஊழல் செய்தனாலதான் இந்த புரட்சி ஏற்பட்டது. இதற்கு காங்கிரஸ் 6 ஆண்டு காலமாக இவர்கள் செய்யாத ஒண்ணு 6 ஆண்டு காலமாக வரலாறுல இது போல ஊழல் சிக்கின ஒரு அரசாங்கம் கிடையவே கிடையாது. இல்ல ஆகையினால நிறைவேறி இருக்கு, தாமதமானாலும் நிறைவேறி இருக்கு அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட என்னத்த நிறைவேற்றிருக்கீங்க? இது லோக்பால் அல்ல ஜோக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியை சேர்ந்த சந்திரமோகன் இருக்கிறார். அவருடைய பார்வை என்னன்னு கேட்கலாம். லோக்பால் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறி இருக்கிறது. இது இன்னும் சட்டமாக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில கட்டங்களை தாண்ட வேண்டி இருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவைக்கும் போக வேண்டியிருக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய கேள்வி, இது வலுவானதுதானா? இது ஊழலை ஒழிக்குமா? எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் ஊழலை ஒழிக்குமா ஒரு மசோதா என்பது போன்ற கேள்வி எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதாயத்துல்லா, பாரதிய ஜனதாவின் KT ராகவன் மற்றும் ஆம் ஆத்மியின் சந்திரமோகன் இருக்கிறார். அவர்கிட்ட தான் நான் கேள்வி கேட்க இருக்கேன். இன்னைக்கு ஒரு கருத்தொற்றுமை உருவாகி இருக்கிறது. எல்லாம் மாற்று கருத்து இல்ல. பிஜேபி, காங்கிரஸ், பல கட்சிகள்கிட்ட நுணுக்கங்கள் மாற்று கருத்து இருந்தாலும் கூட வரவேற்கிறாங்க. இதை ஒரு வெற்றியா பாக்குறாங்க. மாறாக ஐசோலேட் ஆகி இன்னைக்கு தனிமையா ஒரு பார்வை வச்சிட்டு இருக்கிறது உங்களுடைய கட்சி மட்டும்தான். ஜோக் பால் அப்படிங்கிறீங்க, எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க? நாங்க ஆம் ஆத்மி கட்சியின் வரதுக்கு முன்னாடி நாங்க கட்சியா இல்ல, ஒரு இயக்கமா இருந்தோம். இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இருந்தோம் அண்ணா ஹசாரே தலைமையில. அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அப்போ அந்த 2 வருஷம் நாங்க போராடினது இந்த லோக்பாலுக்காக இல்ல. இது லோக்பால் மசோதா இல்ல, லோக்பால் மோசடி. மக்களுக்கு இவங்க செய்யற நம்பர் 1 துரோகம். அதாவது மக்களை எப்படி ஏமாத்துறதுன்றதுல ஒவ்வொரு இந்த பாராளுமன்றத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு பல்கலைக்கழகம், அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி பண்ணணும்னு. 2011 ஆகஸ்ட் மாசம் 3 விஷயத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி லோக்பால்ல மொத்த நாடுக்குமே ஒரு வாக்குறுதி கொடுத்தது பாராளுமன்றம். என்னென்ன அந்த 3 விஷயம்? நம்பர் 1, சிபிஐ கவர்மெண்ட் கீழே வராது, லோக்பால் கீழே வரும் என்று கூறினார்கள். லோக்பால் கீழே வந்தாதான் ஒரு ஊழல் ஒரு அரசியல்வாதி பண்றாருன்னா அவரு கீழே சிபிஐ இருந்ததுன்னா அப்புறம் எப்படி அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? சரியா? அதனால சிபிஐ தனியா வரணும்னு கேட்டதுக்கு ஒத்துக்கினாங்க. அடுத்தது என்னன்னா, லோக் ஆயுக்தா எல்லா மாநிலங்களையும் வரணும் அப்படின்னாங்க, அதுக்கும் ஒத்துக்கினாங்க. மூணாவது என்ன சொன்னோம்னா, C&D கேட்டகரி ஆஃப் ஆபீசர்ஸ், அதாவது இப்ப இந்த ரேஷன் ஷாப்புக்கு போறீங்க ஆளுங்க இருக்காங்க, RTO ஆபீசர்ஸ்ல இருக்காங்க, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே இதுக்குள்ள வரணும். அப்பதான் ஒரு பொதுமக்களா ஒரு சாதாரண மக்கள் ஊழல் சந்திக்கிறாங்க இல்லையா நாளுக்கு நாள், அதை தடுக்கிறதுக்காக வரும். இந்த 3 ஒத்துக்கினாங்க. இப்ப லோக்பால் என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குங்க. எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்கு. எதுவுமே கிடையாது. அதுதான் எல்லாமே இருக்கு. சிபிஐ இன்னும் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கு. சிபிஐ லோக்பால் அடியில வரல. 365 நாள்ல மாநிலங்கள்ல லோகாயுக்தா வந்துடும். லோகாயுக்தா வந்துடாது. 365 நாள்ல வரணும்னு சொல்றாங்க. C&D இந்த 4 கேட்டகரியுமே கவர் ஆகுது. ஆனா எப்படி விசாரிக்குங்கிறது ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அதை நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் அவங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி லோகாயுக்தாவை அமைச்சுக்கலாம். அதாவது இப்படித்தான் அமைக்கணும்னு ஒரு ரீதி இருக்கு. ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? இது லோக்பால் இல்லங்க. ஊழல் எதிர்க்கக்கூடிய ஒரு இது கிடையாது. நுணுக்கங்களை அவங்கள்ட்ட எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கேள்வி, இதுதான் பிரமாதமானது அப்படிங்கிறாரே அண்ணா ஹசாரே. நீங்க அண்ணா ஹசாரேவுடைய தலைமையில தான் துவங்கினீங்க. இதற்காக ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அண்ணா ஹசாரே இந்த லோக்பால் பில்லை பாராட்டுகிறார். இதுக்கு மேல ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. ஏன்னா அண்ணா ஹசாரே எங்க இயக்கத்துல இருந்த வரைக்கும் அவரை சுத்தி எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் தான் போய் அண்ணா ஹசாரே போய் மீட் பண்ணி இதை நீங்க முன்னிலையில இருந்து நடத்துங்கன்னு. அப்ப கோர் கமிட்டின்னு ஒண்ணு இருந்தது, மத்தியில கோர் கமிட்டின்னு ஒண்ணு இருந்தது. அந்த செயற்குழு என்ன பண்ணுச்சுன்னா, வர எல்லா விஷயங்களையும் அலசி பார்த்து அதை ஆராய்ந்து மக்களுக்கு எது நல்லதோ அதை அண்ணா ஹசாரே அவர்களிடம் எடுத்து கூறி அதுக்கப்புறம் அவர் இப்ப அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவான டீம் இல்ல. இப்ப ஃபுல்லா பிஜேபி சரி, காங்கிரஸ்ல இருந்தும் சரி, அதாவது மக்களுக்கு எதிர்த்து யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவரை சுத்திக்கிட்டு பாருங்களேன். உண்மையை குழப்பமா இருக்காரு அண்ணா ஹசாரே. அது உண்மைங்க. அது நான் ஒத்துக்க வேண்டியது. ஆனா மனசு கஷ்டப்பட்டு ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு இன்ஃபர்மேஷன் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்ல. கொடுக்கறது யாருன்னா கட்சிக்காரங்க. அவரை சுத்தி இருக்காங்க. டிவி பாக்குறாரு, அவரே எல்லா இன்ஃபர்மேஷனுக்கு நான் சொல்றது கேளுங்க. அதாவது அவருடைய செக்ரட்டரிஸ் சில பேர் இருந்தாங்க இல்லையா, இது நாங்க மூவ்மெண்ட் டைம்லயே சொல்றேன். பிஜேபியை சேர்ந்த விலேஷ்ராவ் தேஷ்முக் இருந்தாரு இல்லையா, அவரு அவங்களுடைய செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ரூம் எல்லாம் புக் பண்ணி கோவா ட்ரிப் எல்லாம் அமைச்சு இந்த மாதிரி எல்லாம் ஊழல் எல்லாம் பண்ணாங்க. அவரை அண்ணா ஹசாரே விலகிட்டாரு.
இந்த அளவுக்கு உள்ள பூந்து எவ்வளவுலாம் வந்து அவரை குழப்ப முடியுமோ அவ்வளவு இப்ப கேஜ்ரிவால் கூட இருந்த வரைக்கும் அண்ணா சரியா இருந்தாரு, இப்ப சரியா எல்லாம் குழந்தைருக்காரு. இப்ப வந்து மனசு கஷ்டப்பட்டு ஒத்துக்க வேண்டிய உண்மை அவருக்கு சரியான இன்ஃபர்மேஷன் யாரும் தரதில்லை. அதுதான் பிரச்சனை. இருக்க தவறான விஷயங்களை எடுத்து உடைக்கிறதுக்கு சரியான ஆட்கள் அவர் கூட இல்ல. முடிவு எடுத்தது அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சினிமான்னு சொன்னா ஹீரோவுக்கு தான் அதிகமா வாய்ப்பு கிடைக்கும். ஜோக்பால் சொல்லக்கூடிய ஒரு ஜோக் இருக்கு, நீங்க இவ்வளவு கொடுக்க கூடாது. நீங்க கேட்ட கேள்வி அண்ணா ஹசாரேவுடைய இயக்கத்தில் வந்த ஒரு கேஜ்ரிவால் ஊர் உலகத்துக்கு தெரியும். எந்தெந்த உண்மையை மறைக்கிறாங்கிறது நீங்க உண்மை புரிஞ்சுங்க. இன்றைக்கு அவங்க டெல்லியில ஒரு ஆட்சியை கொடுத்து கூட அதை ஆளுக முடியாதவர்கள். ஆனா அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க தெரியுமா உங்களுக்கு? சிபிசியுடைய பரிந்துரையில சிபிஐல இன்னொரு டைரக்டர் வர்றாரு. அந்த டைரக்டர் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். ஏன்னா நீங்க ஒரு தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் குறைக்கலாங்க. பேசும்போது பேசுங்க, நாங்க சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கே பேசுங்க. இடையிடையே பேசினா மக்களுக்கு ஒண்ணும் போய் சேராது. நீங்க பேசிக்கிட்டு நீங்க இன்னைக்கு அண்ணா ஹசாரே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொன்னா இது முதல் படி. ஏன் நாளைக்கு என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருமே, அடுத்தடுத்த அமெண்ட்மெண்ட்ல நீங்க ஏன் திருத்தங்கள் கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவரையும் வாராது வந்த மாமணி போல் வந்தது. என்னை போன்ற அரசியல்வாதிகள் இன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ஏன்னா தவறான அரசியல்வாதிகள் இன்னைக்கு பல கட்சிகளும் நுழைஞ்சு கட்சி பதவியை பிடிக்கிறாங்க. தவறான ஆளுகள் சீட்டுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள்லாம் இனிமே வரவே மாட்டாங்க கட்சிக்குள்ள. இன்னைக்கு காசு கொடுத்து பதவி வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு, காசு கொடுத்து சீட் வாங்க நிலைமை இருக்கு. இந்த நிலைமை வந்தால், ஊழல் செய்தால், தவறு செய்தால் அவர்கள் பாதிக்கப்பட நிலைமை வந்தால் இனி எதிர்காலத்தில் வந்து நல்லவர்கள் அரசியல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல துவக்கம். இனி இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் உருவாக்கினார். அரசியல் நிர்ணய சபையில சட்டம் வந்தப்ப எத்தனை திருத்தங்கள் வந்திருக்கு. ஏன் திருத்தங்கள் வரக்கூடாது? இன்றைக்கு நான் பேச வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லி ஆகணும். இன்றைக்கு வந்திருக்கிறத நாடே வரவேற்கிறது, எல்லோரும் வரவேற்கிறாங்க. இன்னைக்கு வந்து இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இடதுசாரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை எதிர்த்து இதையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்ச நாளைக்கு கடையை நடத்தலாம். யாரு? கேஜ்ரிவால். இப்ப எதை வச்சு கடையை நடத்துறாரு? இந்த லோக்பாலை வச்சு அவர் கடை நடத்துறாரு. லோக்பால் வந்துருச்சுன்னு சொன்னா அவரால் கடையை மூடிட்டு தான் போடும். ஒரே ஒரு நிமிஷம், காங்கிரஸ் ஜீரோல இருந்து ஹீரோவாயிருக்கு. இத்தனை வருஷத்துல அதிகமா ஆண்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரை நாடுதான் முக்கியம், மக்கள் முக்கியம், ஆட்சி முக்கியம் இல்ல. நாங்க மீண்டும் வருவோம். கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டாகணும். அவர் ரொம்ப நியாயமான கேள்வி கேட்கிறார். இது சரியில்லை, இந்த பில் அது சரியில்லை, அண்ணா ஹசாரே ஏற்றுக்கொண்டது துரதிருஷ்டவசமானது, அதிர்ச்சி அளிக்குது, வேதனை அளிக்குதுங்கிறீங்க. அவர்னே கேட்கிறாரு, பிரச்சனைனா நான் இதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன், நீங்களும் உண்ணாவிரதம் இருங்க அப்படிங்கிறாரு. மாறா என்ன செய்றீங்க, எப்படி ஆட்சி அமைக்கலாங்கிறத பத்தி சிந்தனையில தான் நீங்க இருக்கீங்க. அண்ணாஜி என்ன சொல்லிருக்காரு? அண்ணாஜி என்ன சொன்னாரு? அண்ணாஜி வார்த்தை தான் கேட்கிறோம். எந்த கட்சிக்காரர்களும் ஸ்டேஜ்ல வரக்கூடாது, எந்த கட்சிக்காரர்களும் இதுல பங்கேற்க கூடாதுன்னு அவருடைய வாக்கு கட்டுப்படி. ஏன்னா இப்ப நாங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு கட்சி வரக்கூடாதுன்னு அண்ணாஜி சொன்னாரு, வரல, அவ்வளவுதான். இந்த இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நீங்க தனியா உண்ணாவிரதம் இருக்க கூடாது எதுக்கும் கேட்கிறாரு. அதுல கவனம் செலுத்தலையே. கேட்கலையா? இப்ப ஜோக்பால் சொல்லலையா? ஏத்து கேட்கலையா? நீங்க இப்ப உண்ணாவிரதம் இப்ப இதுல உண்ணாவிரதம் இருந்துட்டா வந்து இவங்க நோ வேலை செய்யற மாதிரி 2 வருஷமா உண்ணாவிரதம் இருந்து எங்க வயிறு வந்து காலையில சார் மிச்சம். ஜோக்பால் வரல, ஜோக்பால் வரல, ஒரு பாலம் வரல. உண்ணாவிரதம் இருங்க, உண்ணாவிரதம் இருங்கன்னா அசிங்கப்பட்டு வந்தீங்கன்னா ஏமாத்துறீங்க, மொத்தமா ஏமாத்துறீங்க. பாராளுமன்றத்தில் 2 வருஷமா
நிச்சயமா செத்தாங்க. அண்ணா சார் உங்களை வெளியே போக சொன்னாரா இல்லையா? அண்ணா சார் உங்களை வெளியே போக சொன்னாரா இல்லையா? மக்களுடைய விஷயத்தை நிறைவேற்றா நீங்க இருக்கீங்க புரியுங்களா? அங்க போயிட்டு மக்கள் ஒரு திரு ராகவன் ரொம்ப நேரமா கருத்து சொல்ல அவருடைய கருத்து கேட்கணும். என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால் அண்ணா ஹசாரே காங்கிரசுக்கு ஆதரவான ஒரு நபர் போல திரு ஹிதயத்துல்லா காங்கிரஸ் அண்ணா ஹசாரே துணைக்கு கூப்பிட மாறாக ஆம் ஆத்மி கட்சியோட நிலைப்பாடு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாநிலங்களவையிலும் நிறைவேறியது என்று கட்சிகள் கொண்டாட இது லோக்பால் அல்ல ஜோக்பால் என்ற ஒரு பார்வையும் ஆம் ஆத்மி போன்ற கட்சியினரால் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த லோக்பால் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்குமா? இது பல்லுள்ள அமைப்பு தானா? இல்ல இதன் மீது இருக்கக்கூடிய விமர்சனம், இப்பொழுது தாக்கலாகி இருக்கக்கூடிய இந்த மசோதாவின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் சரிதானா? இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். பாரதிய ஜனதாவின் KT ராகவன் நம்முடைய இருக்கிறார். உங்கள் மீது ஆம் ஆத்மி தொடர்ந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால் இது ஒரு துரோகம் நிகழ்ந்திருக்கிறது. லோக்பால் மசோதாவே கிடையாது, இது நாங்கள் கேட்ட வடிவத்திலே இல்ல, இது பல்லில்லாத அமைப்பு, ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுல பிஜேபியும் பங்கெடுத்திருக்கிறது. இல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு இவர் பேசும்பொழுது சொன்னாரு ப்ராசிக்யூட் பண்ணும்பொழுது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஊழல் தடுப்பு சட்டத்துல நீங்க பர்மிஷன் சாங்ஷன் வாங்கணும், அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் அந்த அரசாங்க அதிகாரி மேல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா இங்க இல்ல, அது லோக்பால டைரக்டா பண்ண முடியும். ப்ராசிக்யூஷன் டைரக்டர் ப்ராசிக்யூஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இன்னும் கேட்டா அமைச்சர்கள் வராங்க, பிரதம மந்திரி வரல, ஆனா அமைச்சர் கூட இதுல கொண்டு வந்திருக்காங்க, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான், தொடக்கம், நல்ல தொடக்கம். நான் சொல்ற தொடக்கத்திலேயே இதை ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தோட பார்க்க வேண்டாம் என்பது நம்முடைய வேண்டுகோள். ஏன்னு சொன்னா காலத்துக்கேற்ற மாற்றங்களை தேவைப்படும் பொழுது கொண்டு வந்திருக்கலாம். இது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ரைட் டைரக்ஷன். இதை அண்ணா ஹசாரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தான் இதை முதல்ல முன்னின்று நடத்தியவர். இன்றைக்கு இவர் பேசுறாரு அண்ணா ஹசாராவை பிஜேபி காரங்க யாரோ வழிநடத்திட்டாங்க, நீங்க தான் இருந்து வழிநடத்த வேண்டியதானே. உங்களுடைய இப்ப நடக்கிற உண்ணாவிரத மீட்டிங்லயே நீங்க வராதீங்க, வெளில போங்கன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு. இன்னொரு விஷயங்க, எவ்வளவு ஹிப்போக்ரசி பாருங்க. எங்களை வாங்கன்னு சொல்ல முதல்லயே சொல்லல, இவங்க தானே கூட இருந்ததா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது இந்த உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே விலக்கிக் கொள்ள மாட்டார். லோக்பால் பில்ல பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைவேற்றின பிறகுதான் அண்ணா ஹசாரே அவருடைய உடல்நிலை ரொம்ப 12 நாளா தொடர்ந்து இருந்திருக்கிறாரு. அப்ப சொன்னாரு கெஜ்ரிவால், அவரு விலக்கிக் கொள்ள மாட்டார், நீங்க லோக்பால் பில்ல கொண்டு வந்தாதான் சொன்னாங்க. இப்ப என்ன தெரியுமா அட்வைஸ் பண்றாங்க? முந்தானத்து 15ஆம் தேதி பிரஸ் ரிலீஸ் ஒன்னு இஷ்யூ பண்றாங்க ஆம் ஆத்மி கட்சி. அண்ணா ஹசாரே தன்னுடைய உண்ணாவிரதத்தை விலக்கிக் கொண்டு ஜனநாயக பாதையில வரணுமா? என்ன சொன்னா, நான் சொல்லுவது என்ன சொன்னா, இன்றைக்கு ஒரு காலம் கழிந்திருக்கிறது. உடன்படுறீங்களா இல்லையா? அண்ணா ஹசாரே தொடர்ந்து சொல்லவே வேண்டாம் தான் சொல்றோம். அண்ணா ஹசாரே போன்ற பெரியவர்கள் இது போன்ற தன்னுடைய உடம்பை தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ள, அது அன்னைக்கு சொல்லலையா? அவர் போனா இன்றைக்கு ஒரு நல்ல தொடக்கம் இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ இன்றைக்கு மக்களுடைய மனோநிலை அப்படி இருக்கிறது. இவர்கள் செய்த ஊழலின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பின் காரணமாகத்தான் லோக்பால் மசோதா நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று வந்திருக்கிறது. வேற வழி இல்லாமையாவது வந்துட்டாங்க. குழப்பம், அமளி, துமளி எல்லாம் காரணம் காட்டி இந்த அவையிலையும் வராமல் இருந்திருந்தால் அந்த ஒரு எஃபர்ட் முன்னாடியே சொன்னீங்க. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய பாதிப்பு நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி அதையும் யோசிக்கும் இல்ல. அதனால இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார்கள். இது மாதிரி அப்ப பண்ணாங்க பாருங்க, பேப்பரை நீங்களே பூச்சி கிழிங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அதை இப்ப நடத்தினாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய பாதிப்பை அது அரசியல் ரீதியாக கேட்கிறேன். ஏன் இவ்வளவு சந்தேகத்தோட பாக்குறீங்க? அண்ணா ஹசாரே வரவேற்கிறார், அவர் சொல்ற பல விஷயங்கள் அவர் விளக்குறாரு. இப்போ பிரைம் மினிஸ்டர் உள்ள வந்துட்டாரு, பிரைம் மினிஸ்டர் இஸ் அண்டர் திஸ் லோக்பால், மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் இஸ் a part of the லோக்பால். அதாவது லோக்பாலோட வரம்புக்குள்ள பிரைம் மினிஸ்டர் இருக்கார், வந்துட்டார். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? பிரைம் மினிஸ்டரையே லோக்பால் விசாரிக்கலாம். அதாவது வெளியுறவு, அட்டாமிக் எனர்ஜி, இது சார்ந்த ஒரு சில விலக்குகளை தவிர மற்றபடி பிரைம் மினிஸ்டர் லோக்பாலுடைய வரம்புக்குள் வருகிறார். பெரிய பிரச்சனை. அந்த சாங்ஷன் இப்ப இல்ல, அதெல்லாம் ஃபைன். சிபிஐ யாருக்கு இருக்கு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி யாருக்கு இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. இப்ப ஊழல் பண்ற ஒரு ஊழல்வாதி கீழே இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருந்ததுன்னா அவங்க எப்படி ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க? அங்கேயே தோத்து போச்சு. லோக்பால்ன்ற ஒரு இது ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஆக்கி வச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா சிவிசி இந்த மாதிரி ஒரு இவர் கமிஷனர் போட போறாங்க. சிவிசின்றது என்னது?
ஒரு ஊழல் நடக்குதுன்னா ஊழல் எப்படி தடுக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ற பாடி தான். அதுக்கும் பல்லு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். ஆனா வெறும் ரெக்கமெண்டேட்டரி பாடி தான் அது. அதனால ஒரு பல்லு இல்ல, அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்குப்பா ஊழல் நடக்குது, இந்த ஊழல தடுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணா, நாங்க தான் அந்த ஊழலே பண்றது குமுதத்துல போடுவாங்க. அவ்வளவுதான் சிடிசி மொத்தமா. புரியுங்களா? இப்ப சிபிஐ வெளில வருது, எப்ப வருதோ, லோக்பால் அடியில வருதோ, எப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளில இருக்கிறோமோ அப்பதாங்க உண்மையா இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஊழல்வாதிகள் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. இல்லன்னா இது ஒரு போஸ்ட் ஆபீஸ், அதாவது மரியாதைக்குரிய ஒரு போஸ்ட் ஆபீஸ், அவ்வளவுதான். எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் பேர்ல என் மக்களை ஏமாத்துவாங்க. இவங்களை நம்பிட்டு சொல்றீங்க அமெண்ட்மெண்ட் லோக்கல் பில் வந்துட்டோம், அப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலான்னு. இப்ப ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, தகவல் உரிமை பெறும் சட்டம், என்ன பண்ணாங்க, சட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ குத்துதே குறையுது, ஏன்னா நல்ல சட்டமா எடுத்துன்னு தெரியாதமா இப்ப எல்லாரும் ஆளுக்கு கேள்வி கேட்கறாங்க, ஊழல் வெளில வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆசிய சட்டத்தை இன்னும் ஒரு பல்லில்லாத சட்டமா ஆக்கணுன்றதுக்காக அமெண்ட்மெண்ட் என்னது, நல்ல விஷயத்துக்காக அமெண்ட்மெண்ட் எடுக்கல, இன்னும் கேவலமா போறதுக்காக அமெண்ட்மெண்ட் எடுத்து வராங்க. அப்படி இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படிங்க நம்பி சரி பல்லில்லாத அமைப்பு அப்படின்னு பல்லில்லாத அமைப்புன்னு எந்த அண்ணா ஹசாரியோட இணைந்து ஐஎம் அண்ணான்னு சந்திரமோகன் நீங்க போராடினீங்களோ அவரே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும். அண்ணா ஹசாரியன்றவர் ஒரு ஒத்துமையை எடுத்து வந்தாரு. எல்லாரும் இப்ப அரசியல்வாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் ஒன்னா வாங்க, எல்லாரும் ஒன்று திரண்டு வந்தோம் அவர் அடியில. இப்ப அண்ணாசாரி சொல்லிட்டா உடனே எல்லாமே ஆயிடும் இல்ல ஆகாதுன்னும் இல்ல. நம்ம கூட இல்லங்க, நான் ஒரு தேசிய ஒரு சிட்டிசனா பேசுறேன். புரியுங்களா? எதுக்கு 3 வருஷமா 3 வருஷமா போராட்டம், அண்ணாசாராவே ஒத்துக்கினா கூட அதை எல்லாருமே ஒத்துக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த கமிட்டியில இருக்கும் போதே பாதி விஷயம் அவங்க ஒத்துக்கல, நாங்க ஒத்துக்கல. ஆட்சிக்கு வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இன்னைக்கு அவர் கையில் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி அரசியல் தலைவர்களே மாற்றி. திரு ஹிதயத்துல்லா, அதாவது இது நோக்கமே ஒரு பல்லில்லாத அமைப்பா வந்தா அது திருப்பி ஒரு வலுப்பெறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு தான் அவர்கள் கேட்ட பல விஷயங்களை நீங்க கருத்தில் எடுத்துக்கலாம். அது ரெக்கமெண்டேஷனா வரல அப்படிங்கறது நம்ம பார்க்க தான் செய்யணும். அது ஏன்னு கேட்க புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்திருக்க லோக்பாலை பத்தியே முதல்ல பேசலாமா? இதுல யார் செலக்ட் கமிட்டி? அதுல பிரதமர் வர்றாரு, எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, சபாநாயகர் வர்றாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வர்றாரு, பிரசிடண்டால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு ஜூரி வர்றாரு. இவர்கள் நியமிக்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு உலகத்தில் நீங்க எங்கிருந்து யாரை கொண்டு வர போறீங்க? அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் கூடுதலா கேட்டாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அது இல்ல, அவ்வளவுதானே. அதனால இது ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு தனி டைரக்டரே உருவாகிறாரு. அந்த டைரக்டர் இதை பார்க்க போறாரு. வேற எங்கிருந்து இன்னொருத்தர் நீங்க மனுஷனை தானே கொண்டு வர போறீங்க? எங்கேயாவது வேற்று உலகத்திலிருந்து ஒருத்தரை பிடிச்சா கொண்டு வர போறீங்க? கிடையாது. மூணாவது, இன்னைக்கு இந்த இதை பொறுத்தவரை யார் அலுவலரோ லோக்பாலுடைய மெம்பர் மீது நீங்க விசாரணை பண்ணலாம். சரிதானா? லோக்பாலுடைய மெம்பரை விசாரணை பண்ணுவதற்கு என்னென்ன தேவை என்பதும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம். விசாரணையின் பிறகு அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். யாரு? லோக்பாலிலே தவறு செய்தால் கூட, அந்த உறுப்பினர் தவறு செய்தால் கூட அவரையும் டிஸ்மிஸ் பண்ண முடியும். அவர் மீது விசாரணை தண்டனை உண்டு என்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சொல்லக்கூடிய ஜனலோக்பாலுக்கும் வந்திருக்கக்கூடிய லோக்பாலுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. சிட்டிசன் சார்ட்டர்ல இல்ல, அதே போல பாத்தீங்களா? ஒரு விசாரணை அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முன்னால லோக்பாலுடைய அனுமதி இல்லாம லோக்பால் கேட்காம பண்ண முடியாது. இப்படி ஏறத்தாழ 14 திருத்தங்களோட ஒரு நல்ல லோக்பால் வந்திருக்கு. மேலும் சிட்டிசன் சார்ட்டர் வேணும்னா அடுத்து கொண்டு வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இந்த நிலையிலேயாவது வந்துடணும். ஏன் தெரியுமா? நடுநிசி அல்லது அடுத்த நாள் காலை வரையும் கூட போயும் இது பாஸ் ஆகல. அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு நல்ல நேரம் பாரதிய ஜனதா இன்னைக்காவது உடன்பட்டு எங்களோட வந்திருக்குன்னு சொன்னா நான் அவங்களை பாராட்டுறேன். இந்த நேரத்தில் போன தடவை 2 வருஷமா அவங்க வராதவங்க நீங்க வந்திருக்காங்க. இது கூட கேஜ்ரிவாலுக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன செய்யறது? அதனால இந்த திட்டங்கள் ஒன்னும் ஒரு பாயிண்ட் 14 அமெண்ட்மெண்ட்ஸும் எவ்வளவு நல்ல அமெண்ட்மெண்ட்ஸ். இதை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு இதை அரசியல் ரீதியாக பண்ணக்கூடாது. இப்ப ஏன் கேஜ்ரிவால் இதை எதுக்குறாரு சொன்னா அவருக்கு வேற வழி இல்லை. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒட்டுமொத்த மக்கள் சிட்டிசன் யாரு? கேஜ்ரிவால் மட்டும் சிட்டிசன் கிடையாது. அதனால இன்னைக்கு எல்லோரும் அவர் மட்டுமல்லன்னு சொன்ன அப்படின்னு அவரும் இருக்காரு. அதனால
இன்னைக்கு அவர்களுக்கு வாக்கு கொடுத்து நிக்க சொல்லி பதவி ஏற்க சொல்லி கூட காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்து கூட அதுக்கு தயாரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவர்களால் என்ன செய்ய முடியும்? தயாரா இல்லாம இல்ல. முதல்ல என்ன சொன்னாரு, இல்ல 28 எம்எல்ஏ தான் இருக்கு, அதனால நாங்க ஆட்சி டெல்லிக்குள்ள போயிடுவோம். ஒரே நிமிஷம் சொல்றேன், இவங்க எவ்வளவு 28 எம்எல்ஏ தான் ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, தேர்தலுக்கு தயார்னாங்க. போயிட்டு எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும்னாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் உடனே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரான்னு எனக்கு 48 நாள் டைம், 48 மணி நேரம் தான் போறாங்க. இப்ப மக்கள்கிட்ட கேட்க போறாங்க, ஒரே ஸ்டாண்ட் எடுத்தீங்கல்ல, எங்களுக்கு ஆதரவு இல்லை, மக்களை சந்திக்கணும் திருப்பின்னு சொன்னீங்கல்ல. இப்ப பவர் ஆசை வந்துருச்சு, பதவி ஆசை வந்துருச்சு. 10 நாள் டைம் கேட்டவரு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றோம்னு சொன்ன உடனே 48 மணி நேரத்துக்கு வந்துட்டார். இப்ப நாளைக்குள்ள இருக்கிற அத்தனை டிவிஷன்லயும் பொதுக்கூட்டம் போட்டு மக்களுடைய கருத்தை கேட்டு 24 மணி நேரத்துல சொல்ல ரெடியா இருக்காங்க. எப்படியாவது ஆட்சியை நல்ல கத்துக்கிட்டீங்க அரசியல, அதனால உங்களை பாராட்ட. உங்களுடைய நீ யாரை வைத்து தோன்றினீர்களோ ஒரு இயக்கம் உருவாகிச்சோ அந்த அண்ணா ஹசாரே கைட்டி விட்டுட்டீங்க. அவருடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இன்றைக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவதற்கு எந்த வித ரைட்? அரசியல்ல பல மாற்றங்கள் நிகழும். அதாவது ஆம் ஆத்மி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோருடைய தலைவராக இருந்த அண்ணா ஹசாரே பிஜேபியாலும் காங்கிரஸாலும் போற்றக்கூடிய ஒரு தலைவராகிவிட்டார். பிஜேபியும் காங்கிரசும் இந்த விவகாரத்துல சேர்ந்து ஒரே மாதிரியான கருத்துக்களை சொல்கிறது. பல மாற்றங்கள் நிகழ்கிறது அரசியல்ல, எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்ற நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிறைவேறி இருக்கிறது. இன்னும் ஒரு சின்ன கட்டத்தை தான் இது ஒரு சட்டமாக, ஒரு ஆக்டாக மாறுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனும் பொழுது ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு அதிகமாக விவாதிக்கப்பட்ட மசோதா நிறைவேறி இருக்கிறது இரு அவைகளிலும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக அரசியல் கட்சிகளும் இல்லை இது வெறும் ஜோக்பால் என்று ஆம் ஆத்மி போன்ற அமைப்புகளும் கருத்து தெரிவிக்க நம் ஆம் ஆத்மியுடைய திரு சந்திரமோகன் கிட்ட கேட்க விரும்புறேன். ஜன் லோக்பால் இல்ல எதுவுமே கிடையாது, ஜன் லோக்பால் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மைவே அல்ல ஹைவே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்க மேல விமர்சனமா வச்சாங்க. ஆனாலும் இப்ப நீங்க எந்த நோக்கத்துக்காக அதிக நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததோ, அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டாரோ, அண்ணா ஹசாரே அதை நிறைவேற்றினாரோ, அது இன்னைக்கு யூ ஆர் நாட் ஒன் ஹவுஸ். இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்கள் பிரிஞ்சிருக்கு. அண்ணா ஹசாரே இதை பரிபூர்ணமா வரவேற்கிறார், ராகுல் காந்தியை பாராட்டுறாரு, நீங்க கலந்து கொண்டு போது நீங்க இங்க இருந்து போங்க அப்படிங்கிறார். எனும் பொழுது உங்களுடைய இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இது தோல்வி அது இதெல்லாம் இல்ல. இப்ப மக்கள்கிட்ட நான் டைரக்டா பேச விரும்புறேன். நாங்க 3 வருஷம் பாடுபட்டோம். எதுக்குன்னா ஒன் முக்கியமான விஷயம் லோக்பால் என்னன்னா சிட்டிசன் சார்ட்டர். இந்த சிட்டிசன் சார்ட்டர் என்ன? இப்ப நீங்க ஒரு ரேஷன் கடைக்கு போறீங்க, ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்க. இப்ப அந்த ஆபீஸுக்கு போனீங்கன்னா ஒரு பலகை போட்டிருப்பாங்க, இந்த நபர் தான் இங்க ஒர்க் பண்றாரு, இவர் தான் ரேஷன் உங்களுக்கு கார்டு உங்களுக்கு பண்ணணும், இத்தனை நாட்குள்ளதான் பண்ணணும்ன்றதுதான் சிட்டிசன் சார்ட்டர்ல இருக்கும். இப்ப சப்போஸ் இப்ப இருக்க நிலைமையில அவங்க உங்ககிட்ட லஞ்சம் கேட்கறன்னு வச்சுங்க, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கா? இல்ல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 வாட்டி உங்களை ஏறி இறக்குவாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா சிட்டிசன் சார்ட்டர் மூலியமா ஒரு வாரத்துல நடக்கணும்னா ஒரு வாரத்துல நடந்தாகும். அப்படி இல்லன்னா அதுவே லஞ்சம் கேட்கறாங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கும். நீங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு மாசத்துக்குள்ள அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எந்த நபர் எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க வேலை செய்யற அந்த எம்ப்ளாயி தவறு செய்யறாங்களோ அவங்களுடைய இதுல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய சம்பளத்துல இருந்து பிடிச்சி அதை மக்களான உங்களுக்கு ஃபைனா இதுவா தராங்க, இந்த காம்பன்சேஷனா தராங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சிட்டிசன் சார்ட்டர். அது வந்ததுன்னா எங்கேயாவது ஊழல் பண்ண முடியுமா? யாராவது லஞ்சம் கேட்க முடியுமா? அது இந்த லோக்பால் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்புறம் எப்படி திரு சந்திரமோகன் இத மக்கள்கிட்ட சொல்றீங்க, இது ஏன் உங்களால அண்ணா ஹசாரே கிட்ட கன்வின்ஸ் பண்ண முடியல? யாருடைய தலைமை ஏற்று நீங்க போராடினீங்களோ, உண்ணாவிரதம் இருந்தீங்களோ, அண்ணா ஹசாரே, கிரண் பேடி அவங்களும் இந்த போராட்டத்துல சமபங்கு இருக்கு, அவங்களே உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. எப்படி காங்கிரஸையும் பிஜேபியும் இடதுசாரிகளையும் கன்வின்ஸ் பண்ண முடியலன்றதுனாலதான் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சரி இது வெளியில இருந்து சண்டை போட்டு சாக்கடை இறங்கி சுத்தம் பண்ணணும் சொல்லிட்டு உள்ள இறங்கணும். ரெண்டா பிரிஞ்சது காரணமே அரசியலுக்குள்ள வர வேணாம் அண்ணாசாரி முன்னாடி சொன்னாரு. அருண் கெஜ்ரிவால் உள்ள கிளீன் பண்ணலான்னு உள்ள இப்ப கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்ப எங்களுடைய கருத்து என்னன்னா இது நல்ல பாராளுமன்றத்தில் அவர் பங்கெடுத்து இதெல்லாம் மாற்றுவாரா? அப்படிதான் பண்ணணும். எல்லா நல்லவங்களும் உள்ள வாங்க, அரசியலுக்குள்ள வாங்க, நமக்கு உண்டான சட்டத்தை நம்ம ஏற்றுவோம். அதுக்காக தான் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். போஃபோர்ஸ் கேஸ் வரும்பொழுது, வழக்கு வரும்பொழுது எதிர்கட்சி அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 100 பேருக்கு மேல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கல இல்ல, இதை எதிர்த்து இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட 28 சட்டமன்ற உறுப்பினரும் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் ராஜினாமா பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயங்க, சிங்கப்பூர் உலகத்திலேயே கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நாடு. அந்த நாட்டில் 1959 கரப்ட் பிராக்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க.
அதனால ஒரே நாள்ல பல அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். நான் சொல்றேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்றைக்கு சிங்கப்பூர் ஊழலற்ற நாடாக இருக்கிறதுனா இது முதல்ல அந்த பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருந்தது. அந்த பிரைம் மினிஸ்டர் நல்ல பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நன்றாக இருந்தது. இந்த நாடு இன்றைக்கு நல்லா மாறி இருக்கிறது. அதுபோல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம், எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு அண்ணாசாரை கூட இப்ப கன்வின்ஸ் ஆயிருக்கிறாரு. கொண்டு வருவோம், பாருங்கள். உங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியாக, ஏன்னா நீங்க அரசியல் கட்சி ஆயிட்டீங்க, ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை காண்பிப்பதற்கு நீங்க உண்ணாவிரதம் அண்ணா ஹசாரே சொன்னது போல, அல்லது இன் புரொட்டஸ்ட் எப்படி போபார்ஸ் வழக்குல எதிர்கட்சிகள் எல்லாம் ராஜினாமா பண்ணல, நீங்க ராஜினாமா பண்ணுங்க. முட்டி கேட்கணும். உண்ணாவிரதம் இருந்தபோது பி a part of the system அப்படிங்கிறீங்க. they are now a part of the system. இப்போ நீங்க உண்ணாவிரதம் நான் எதுவும் சொல்லல. அண்ணாசாரே இருந்தபோது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒன்னு அரசியல் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. உண்ணாவிரதம் ஜனநாயகத்துல புரொட்டஸ்ட் கொஞ்சம் என்ன ஜனநாயகத்துல பல ரூபமா இருக்கு. ஆர்ப்பாட்டம் பண்ணது, உண்ணாவிரதம் எல்லாம் தான் இருக்கிறது. நான் சொல்லுவது உங்களுடைய அண்ணாசாரே சொல்லுகிறார். அதையாவது இப்பவாது அண்ணாசாரே வெற்றி பெற்று பிஜேபி காங்கிரஸ் விடுங்க சார், பிஜேபி காங்கிரஸ் விடுங்க சார். இந்த ஒரு நிமிஷம் இதே மாதிரி சொல்லிடுறேன், பிஜேபி காங்கிரஸ் விடுங்க. லோக்பால் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு நிச்சயமாக காரணம் அண்ணாசாரே அவர்கள். அப்போ அண்ணாசாரே இது போன்ற போராட்டங்கள் மூலமா வெற்றியை தர முடியும் என்று சொன்னால் உங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலாலே முடியும். அவருடைய அடிவழி வந்தவர் தான் நீங்க. அதாவது இவ்வளவு நேரம் பேசுனதுல நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொன்னேன் என்ன லோக்பால்ல புதுசா வந்திருக்கு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அரசியல்வாதிகள் யாருமே லோக்பாலுக்குள்ள வர முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள லோக் ஆயுக்தாவை கொண்டு வரணும்னு கொண்டு வந்த சட்டம். அப்படிங்கும் போது எடியூரப்பாவுக்கு அந்த பிரச்சனை வந்து எல்லா முதல் மந்திரிக்கு வரும். நீங்க தமிழ்நாட்டில் கூட லோக் ஆயுக்தா கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த இன்னைக்கு வந்து மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் வந்து ஆகணும். இப்ப அதாவது இதைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அண்ணா ஹசாரேவுக்கு போன் பண்ணி அண்ணா ஹசாரேவுக்கு விளக்கம் சொல்லி அவரும் இதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் சொன்னக்கூடிய ஒன்னும் சிடிசி அண்டர்ல வந்து ஒரு புது டைரக்டர் வருவதும், அதே மாதிரி செலக்ட் கமிட்டி, அதே போன்று யாரை செலக்ட் பண்ணுவது, அது அல்லாம ஒரு விசாரணை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், டிஸ்மிஸ் பண்ண முடியும் அவர் தவறு செய்தாலும். அது மட்டுமல்ல 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதற்கான ஒரு முயற்சி எடுத்தால் வந்து லோக்பால் உறுப்பினரை நீக்க முடியும் என்று பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. இது ஏறத்தாழ ஜன் லோக்பாலுக்கு இணையாக வந்திருக்கு. சிட்டிசன் சார்ட்டர் போன்றவை வரும் என்றுதான் சொல்லியிருக்காங்க. யார் இல்லைன்னு சொல்ல, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்தா முழுமையாக இந்த லோக்பாலை கொண்டு வர முடியாம போயிடும். ஏற்கனவே ஏன் 2 வருஷம் தாமதம், அன்னைக்கு சில திருத்தங்கள் வேணும் என்று கேட்டாங்க, அந்த திருத்தங்கள் கொண்டு வர முடியல. இன்னைக்கு பல திருத்தங்கள் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற நிலையில வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி எதுக்குன்னு சொன்னா, அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், துடைப்பம் என்பது குப்பையை பெருக்கிறதா இருக்கணுமே ஒழிய நல்ல விஷயங்களை தூக்கி போடுவதற்கு துடைப்பம் பயன்படுத்தக்கூடாது. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை ஒரு புது கட்சி, தங்களால் வந்து ஒரு கொடுத்த மக்கள் கொடுத்த ஆட்சியை கூட நடத்த முடியாம அவங்க நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். நல்ல விஷயங்களை வரவேறுங்கள். உங்கள் தலைவர் அண்ணா ஹசாரே சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து இந்த லோக்பால் வந்தது உள்ளபடியே இந்த லோக்பால் வந்ததுனால தவறான அரசியல்வாதிகள் வருவது குறைகின்றது, தவறானவர்கள் கட்சி பதவிக்கு வருவது குறைகின்றது. இதையெல்லாம் எங்களை தவறான அரசியல்வாதிகள் வரத வந்து லோக்பால் தான் கொண்டு வரணும்னு இல்ல, அரசியல் கட்சிகளே கிரிமினல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்தா பிஜேபியும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் முடிவெடுத்தா அது தானா வராம இருக்கலாம். இந்த நிலையில மக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டிருக்கோம். அதாவது லோக்பால் மசோதா இந்த ஊழலை ஒழிக்குமா என்பது போன்ற கேள்வியை கேட்டிருக்கோம். 42% இது அமலாக்கத்தை பொறுத்து பார்க்கணும் அப்படின்னு 41% தெரிவித்திருக்கிறார்கள். இந்த லோக்பால் பற்றிய அதிகமான விவாதங்கள் நடந்தாலும் கூட முழுமையாக இது ஊழலை ஒழித்திடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரல. இது வந்து வெறும் ஒரு மசோதா ஊழலை ஒழித்திடுமா அப்படின்னா அது விவாதத்துக்குரியது. எவ்வளவுதான் கடுமையா இருந்தாலும் ஒழித்திடுமா அப்படின்னா விவாதத்துக்குரியது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரும்
எல்லாருமே ஊழலற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சமுதாயமும் ஒட்டுமொத்த அமைப்பும் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த லோக்பால் ஓரளவுக்கு அதை நிறைவேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை செய்யுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நிறைவு செய்தாகணும். அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க லோக்பால் தலைவரா போட்டாலும் அவர் ஏற்கனவே பல தவறுகள் செய்து மாட்டிக்கொண்டவர். அதனால இது வந்து தவறு செய்தார். என்ன சொல்ல அவர் அரசாங்கத்தில் இருந்து பெற்ற பணத்தை கட்டாமல் பின்னர் அரசாங்கம் அறிவுறுத்திய பிறகு வேறு வழி இல்லாமல் கட்டினார் என்ற உண்மை உங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு அதிகாரியா இருக்கும் பொழுது செய்த தவறு. அவரை தன்னுடைய பண்டு மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கு பின்னால் நான் என்ன சொல்ல வர்றேன், யாரும் தேவதைகள் இல்லை, யாரும் தேவதைகள் இல்லை. இருப்பவர்களில் சிறந்தவர்களை வைத்துக் கொண்டுதான் இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல லோக்பாலை இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் உத்தமானவர்களாக ஊழலற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பது அதீதமான ஆசையே கிடையாது. நிச்சயமா இந்த நீதிபதி உட்பட எல்லாருமே இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு இதயத்துல்லா, திரு கே டி ராகவன் மற்றும் திரு சந்திரமோகன் மற்றும் பார்க்க நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன்.